வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கோடு சேர்த்து 4 வீக் ஸ்டடி பிளான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இந்த 4 வீக்கில் நம்ம ஆல்மோஸ்ட் டோட்டல் சிலபஸில் ஒரு 40% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 5th வீக் ஸ்டடி பிளானில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஜாகிரஃபியில் 10th ஸ்டாண்டர்டும் அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் பார்க்க போகிறோம். பயாலஜியில் 8th அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். தமிழில் 10th ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மண்டே பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி 10th ஸ்டாண்டர்டில் இருக்க 6th லெசன்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து ஜாகிரஃபி வந்து மொத்தம் நம்ம 5 லெசன்ஸ் கவர் பண்ணிட்டோம் 10th ஸ்டாண்டர்டில். இந்த தடவை வந்து 6வது படம் கவர் பண்ண போகிறோம். பயாலஜியில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்க 7 லெசன்ஸ் வந்து 3 நாள் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க போகிறீங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாளைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் பயாலஜி நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. அதனால் மண்டே வந்து ஜாகிரஃபி 10th ஸ்டாண்டர்ட் 6th லெசன் ப்ளஸ் பயாலஜி 8th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் தமிழில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் 4th யூனிட் கவர் பண்ண போகிறீங்க. அப்புறம் டே 26 அதாவது டியூஸ்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி 10th ஸ்டாண்டர்ட் 7th லெசன் நம்ம கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் பயாலஜியில் 8th ஸ்டாண்டர்ட் 7 லெசன்ஸ். தமிழில் 10th ஸ்டாண்டர்ட் 4th யூனிட். அதுக்கப்புறம் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி நம்ம 10th இருக்க மொத்தம் டோட்டலில் 7 லெசன் கவர் பண்ணிட்டோம். அதனால வெனஸ்டேலேருந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் 6 லெசன்ஸ் இருக்குது. அந்த 6 லெசன்ஸை வந்து வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் ஸ்ப்ளிட் பண்ணி படித்து முடிச்சிடுங்க. ப்ளஸ் பயாலஜி 8th ஸ்டாண்டர்ட் 7 லெசன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வெனஸ்டேவோட கவர் பண்ணி முடிச்சிடுவோம். தமிழில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் 5th யூனிட் நீங்கள் வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி 6th ஸ்டாண்டர்ட் 6 லெசன்ஸ் டோட்டலாக 6 லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பயாலஜியில் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பயாலஜி 9th ஸ்டாண்டர்டில் மொத்தம் 8 லெசன்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிடுங்க 3 நாளைக்கு. தமிழில் 10th ஸ்டாண்டர்ட் 5th யூனிட். அதுக்கப்புறம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி 7th ஸ்டாண்டர்ட் 8 லெசன்ஸ், பயாலஜி 9th ஸ்டாண்டர்ட் 8 லெசன்ஸ் ப்ளஸ் வந்து தமிழில் 10th ஸ்டாண்டர்டில் 6வது யூனிட் நீங்கள் கவர் பண்ணணும். டே 30 அதாவது சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் 7th ஸ்டாண்டர்டில் 8 லெசன்ஸ் ப்ளஸ் பயாலஜியில் 9th ஸ்டாண்டர்டில் 8 லெசன்ஸ் இருக்கும். அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். தமிழில் 10th ஸ்டாண்டர்டில் 6th யூனிட். ஸோ இந்த வீக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 6வது 7 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஜாகிரஃபியில் 7th ஸ்டாண்டர்டில் 6th 7th தென் 10th ஸ்டாண்டர்ட் நம்ம கவர் பண்ணிடுவோம். ரிமைனிங் இருக்க 8th and 9th ஸ்டாண்டர்ட் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பயாலஜி பார்த்தீங்கன்னா அப் டு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரையும் 9th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம இந்த வீக்கில் முடிச்சிடுவோம். 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் ரிமைனிங் இருக்கும். அது நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த வீக்கான ஸ்டடி பிளான் பார்த்தாச்சு. நீங்கள் நல்லா படிங்க. நமக்கு ரிவிஷன் மட்டும் தான் கரெக்டாக எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. நம்ம டே ரிவிஷன்ஸ் போட்டோம், அதுவுமே நமக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ ரிவிஷன் மட்டும் நம்ம எதாவது பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்ல நல்லா கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே நீங்கள் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.